ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் அனைத்தையுமே இழந்துவிட்டு இப்பொழுது என்ன வழி என்று தெரியாமல் இருக்கிறாய். வாழ்க்கையில் உனக்கு தெரிந்த அனைத்து முயற்சியையும் உன் வாழ்க்கையில் எடுத்து வைத்தாய். ஆனால் அனைத்துமே உனக்கு கைகூடவில்லை. இதை நினைக்கும் பொழுது மனம் வருத்தப்படுகிறாய். எவ்வளவோ முயற்சி செய்து விட்டேன், ஆனால் எனக்கான ஒரு இடத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் ஏன் சாயி எனக்கு இன்னும் நீங்கள் காட்டவில்லை என்ற. தங்கமே, எனக்கு உன்னுடைய மனதில் இருக்கும் வழி புரிகிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் வேண்டும் என்றால் அது என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் அவன் முயற்சி செய்து அவன் வெற்றி பெறும் பொழுதுதான் அவன் வாழ்க்கையில் சந்தோஷப்படுகிறான். அதுவே யாரோ ஒருவன் வந்து உனக்கு கோடி கோடியாக கையில் கொடுத்தாலும் சந்தோஷம் இருக்காது. ஆனால் நீயாகவே ஒரு முயற்சி எடுத்து ஒரு விஷயத்தில் ஜெயித்து முன்னேறும் பொழுது அதில் கிடைக்கும் ஒரு ரூபாய் கூட உனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீயாகவே வந்து நீயாகவே அனைத்து விஷயத்திலும் ஜெயிக்க போகிறாய். இதுவரை உன் வாழ்க்கையில் தோல்வி, தடங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இப்படி பல விஷயங்கள், என்னென்ன வார்த்தைகள் இருக்குமோ அனைத்தையுமே பார்த்து வாழ்க்கையா இது என்று வெறுத்து போய் இருக்கிறாய். ஆனால் இப்பொழுது நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் நீ என்னென்ன செய்யலாம் என்று முடிவெடுத்து வைத்திருந்தாயோ அனைத்தும் நடக்கும். இதுவரை நீ செய்து கொண்டு இருந்தது பாதியில் நின்று இருந்தது பார், அதுவும் மேலும் தொடங்க ஆரம்பித்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு நீ செல்வாய். இனி வரப்போகும் நாட்கள் உனக்கான நாட்களாக இருக்கும். இனி நடக்கப் போவதை அனைத்தையும் நீ பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு, ஜெயிக்க போகிறாய். நீ ஜெயிப்பதற்காக உன் வாழ்க்கை தொடங்கிவிட்டது. மகுடத்தை சூட உள்ளாய். காலம் முழுவதும் அழுதபடியே இருந்து விடுமோ என்று நினைத்தாய். இல்லை, கிடையவே கிடையாது. காலம் முழுவதும் சிரித்தபடி பொன்னான நாட்களாக அனைத்தையும் கடந்து வந்து நீ உனக்கென்று ஒரு இடத்தை பிடிக்க உள்ளாய். தங்கமே, கவலைகள் வேண்டாம், சிரித்தபடி இரு. வாழ்நாள் முழுவதும் உனக்கு சிறப்பாக அமையும். நான் உன் அருகில் இருக்கிறேன். தாளிடப்பட்ட கதவுகள் திறக்கும். நீ கதவுகள் அனைத்தும் மூடிவிட்டது. வாழ்க்கையில் இனி ஒன்றுமே இல்லை. இனி வாழ்க்கையை வாழ்வதற்கா இல்லை விட்டு போவதற்கா என்று யோசித்தாய். இனி நீ அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு. நீ பிறந்தது சாதிக்கத்தானே தவிர சோகமாக இருக்க அல்லவே அல்ல. நீ சாதிக்கப் போகிறாய். வாழ்க்கையில் பிறந்ததற்கான ஒரு நல்ல வேலையை செய்ய போகிறாய். நீ என்ன நினைக்கிறாய்? சாதிக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும், மற்றவர்களிடம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதா? இல்லை, உன்னுடைய குடும்பத்தை நீ நன்றாக பார்த்தாலே அதுவே மிகப்பெரிய சாதனை தான். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய சாதனையை படைக்க உள்ளாய். உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கையையும் நீயாகவே தனி ஆளாகவே நின்று சமாளித்து முன்னுக்கு கொண்டு வர போகிறாய். இப்பொழுது உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது தெரியுமா? எதையுமே அனுபவிக்காமல் கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீ முன்னேற போகிறாய். உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் முன்னேற போகிறது. இதனால் நீ கவலை இல்லாமல் இரு, சிரித்தபடி இரு. உனக்கான வேலைகள் தொடங்கிவிட்டது. உனக்கான நல்ல காலங்கள் பிறந்து விட்டது. இனி நீ செய்ய போகும் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்பமும் நன்மையும் நல்ல செயல்களும் மட்டுமே இருக்கும். இனி கவலைப்படாமல் இரு. எப்பொழுதுமே இந்த சாய் உன்னுடன் இருப்பேன். ஓம் சாய்ராம்.